வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம மொபைல் கீபோர்டை தமிழில் மாற்றுறது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என் சேனல் கொஞ்சம் நல்ல டாப்பில் ரேஞ்சுக்கு அலையணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டோம். அந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் கீபோர்டு கூகுள் ஆப், இப்படி தான் நான் போட்டேன். எனக்கு வந்துடும், உங்களுக்கு போட்டோன்னே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஆப், கூகுள் கீபோர்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் இதில் சில பல ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணி அலோட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜ், இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா லாங்குவேஜும் இருக்குது. ஹிந்தி வேணும்னா ஹிந்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தமிழ், நம்மளுக்கு முக்கியமான லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் இருக்குது. இங்கே தமிழ் நம்ம ஓகே பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு கீபோர்ட் சைஸு எல்லா ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாங்குவேஜு அது ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேண்டியதை நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அது எப்படி கீபோர்டு வேலை செய்யுது அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு நான் யூடியூப்கே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தமிழில் போடணுன்னா இங்கிலீஷில் மியூசிக்ன்றது தமிழில் பாட்டுன்னு போடலாம். சாரி, நீங்கள் தொட்டிங்கன்னா இப்போ எந்த லெட்டராக இருந்தாலும் அதில் வந்து வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு கா தொட்டோம்னா இக்கு, கா, கி, கீ, கு, கு, அந்த மாதிரி எல்லா லெட்டரும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேண்டியதை அங்கே மார்க் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் ஆகுது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்பை நீங்கள் டெலீட் பண்ணாத வரைக்கும் இந்த கீபோர்டு எப்போ வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ப்ளீஸ் நம்ம சேனல் அப்போ தான் க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், பண்ணிடுங்க.